அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பை விடுவதற்கு சலுகை உள்ளவர்கள். நோன்பை விடுவதற்கு 5 நபர்களுக்கு சலுகை இருக்கிறது. வேறு யாருக்கும் நோன்பை விடுவதற்கு சலுகை கிடையாது. 1. தற்காலிக நோயாளி. உடம்பு சரியில்லாமல் மருத்துவர் நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நோன்பு வைக்காமல் விடலாம். நோய் குணமான பின்பு ஹலா செய்ய வேண்டும். 2. நிரந்தர நோயாளி. நிரந்தர நோயாளி யார் என்றால், இந்த நோய் இனி குணமாகாது, இதற்கு மேல் அந்த நோய் குணமாகாது என்று நிரந்தர நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒவ்வொரு நோன்பிற்கு ஃபித்ரா கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு நோன்பிற்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஏழை பாலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நோய் சிறு நோயாக இருக்கக்கூடாது, மாறாக அது கிட்டத்தட்ட மௌத்து வரை கொண்டு செல்லக்கூடிய நோயாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நிரந்தர கால்வலி, நிரந்தர தலைவலி, இப்படி நோய்களுக்கு இந்த சலுகை கிடையாது. நோய்களுக்கு நோன்பை விட முடியாது. 3. பயணிகள். ஒருத்தர் பயணம் செல்லும் போது நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது. ஆயினும் திரும்பி ஊர் வந்த பிறகு அந்த நோன்பிற்குரிய ஹலாவை அவர் கட்டாயம் செய்துவிட வேண்டும். 4. கர்ப்பிணி பெண் அல்லது பாலூட்டும் பெண். இந்த 2 நபர்களுக்கும் தனக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என பயந்தால் அந்த நிலையில் நோன்பை விட்டுவிடலாம். ஆனால் இந்நிலைகளை சரியான பிறகு நோன்பு வைத்து கொள்ள வேண்டும். 5. நோன்பு நோட்க இயலாத முதியவர்கள். ரொம்ப வயதாகிவிட்டது, இதற்கு மேல் நோன்பு வைக்க முடியாது, அப்படி என்றால் அவர்களும் நோன்பை விடலாம். ஆனால் அவரும் ஒரு நோன்பிற்கு பதிலாக பித்ரா கொடுத்து விட வேண்டும். இதே போன்று மாதாவிடாய் ஏற்படும் பெண்களும் நோன்பை விடலாம். பிறகு விட்ட நோன்பை ஹலா செய்ய வேண்டும். வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தையும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.